ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். நரிக்குறவர் இருந்து ஒருத்தர் அவருடைய அரசியல் எப்படி இருக்கு, அவருடைய பேச்சு திறமை எப்படி இருக்குன்றது கூப்பிட்டு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அவங்களுடைய அரசியல், நரிக்குறவருடைய அரசியல் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். மொத ஓட்டு யாருக்கு போட்ட? முதல் ஓட்டு ரெட்டலைக்கு தான் போட்டேன். மொத ஓட்டு ரெட்டலி போட்டேன். ஏன் ரெட்டல இருந்து இப்ப ஏன் திமுக வரணும்னு நினைக்கிறேன்? ரெட்டலை முக்க ஓட்டு தான் மோடி எத்திக்கு ஆட்டை போட்டு போறதுன்னு சொல்லிட்டு தான் அங்க மாத்திட்டோம். உங்க 4 கட்சி சொல்லுங்க, இந்த 4 கட்சியில யார் வந்தா உங்களுடைய நல்லது பண்ணுவாங்க? 4 கட்சியில நல்லது பண்ணுவாங்க. முக ஸ்டாலின் கட்சி வந்து நல்லது பண்ணுவாங்க. முக ஸ்டாலின் தான் நம்ம பண்றோம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம வீட்டுல எந்த கஷ்டம் குடிக்காத, மாசத்துக்கு 1000 ரூபாய் குத்துட்டு வீட்டுல கூட ஒண்ணுமே இல்லாத, சாப்பிடறதுக்கு சோறு தண்ணி இல்லாத இருந்தாங்க. நிறைய பேருக்கு மாசத்துக்கு 1000 ரூபாய் அரிசி அந்த மாதிரி குத்திட்டு ஒரு வீட்டுல நல்லா பெரிய வாங்கிக்கிறாங்க. அவர் வந்தா நம்ம லைஃப்ல கொஞ்சம் ஜாலியா இருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2024ல யார் பிரதமரா வரணும்னு நினைக்கிறீங்க? ஐயா யார் வந்தா கூட பரவாயில்ல ஐயா. ஆனா நான் பிறந்ததே வேஸ்ட். பிறந்தது வேஸ்ட். ஏன் இப்படி சொல்றீங்க? இந்த நாட்டுல எதுக்கு வந்தோம் எதுக்கு பிறந்தோம் ஒண்ணுமே புரியாம வந்தீங்கிறேன். அவங்க வர்றாங்க, சும்மா டிஜில் வர்றாங்க. ஒருத்தரும் தலைமுறை ஆக்கிடுறாங்க, ஒருத்தர் முக்கசாலி ஆக்கிடுறாங்க, ஒருத்தர் தலைமுறை எந்ததோ ஆகிடுறாங்க. நம்ம இவ்வளவு வருஷமா இருக்கிற 20 வருஷம் இருக்கிற எதனா ஒரு வாட்டி ஒரு ஜாப் கட்சி இந்த மாதிரி வளர்ந்துக்கிறோமா? எதுவுமே வளரல. எதுக்கு இந்த மாதிரி நாட்டுல யாவன் வந்தா என்ன, யாவன் போன என்ன? நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு நம்மளுக்கு லைஃப் இருந்தா நம்மளுக்கு ஜாலியா இருந்தா போதும். தமிழ்நாட்டுல எத்தனை கட்சி இருக்குன்னு நீ நினைக்கிற? குறைஞ்சப்பட்ட ஒரு 6 கட்சி இருக்கும், அவ்வளவுதான். அந்த 6 கட்சி நேம் சொல்லு. 6 கட்சி நேம் முகசாலி ஒண்ணு, ரெட்டலை ஒண்ணு, அப்புறம் அம்பேத்கர் கட்சி ஒண்ணு. அம்பேத்கர் கட்சி அத விடுதலை சிறுத்தை கட்சி சொல்ற அதானே? எனக்கு தெரிஞ்சது அதுல கட்சி. கட்சின்னு ஒண்ணுமே புரியாது, ஆனா கட்சின்னு அது. அப்புறம் இந்த விஜயகாந்தி ஒரு கட்சி தெரியும். அதுக்கு மேல எனக்கு ஒண்ணுமே கட்சி சொன்னீங்கல்ல. இவங்க 4 கட்சி சொல்லுங்க, இந்த 4 கட்சியில யார் வந்தா உங்களுடைய நல்லது பண்ணுவாங்க? 4 கட்சியில நல்லது பண்ணுவாங்க. முக ஸ்டாலின் கட்சி வந்து நல்லது பண்ணுவாங்க. முக ஸ்டாலின் தான் நம்ம பண்றோம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம வீட்டுல எந்த கஷ்டம் குடிக்காத, மாசத்துக்கு 1000 ரூபாய் குத்துட்டு வீட்டுல கூட ஒண்ணுமே இல்லாத, சாப்பிடறதுக்கு சோறு தண்ணி இல்லாத இருந்தாங்க. நிறைய பேருக்கு மாசத்துக்கு 1000 ரூபாய் அரிசி அந்த மாதிரி குத்திட்டு ஒரு வீட்டுல நல்லா பெரிய வாங்கிக்கிறாங்க. அவர் வந்தா நம்ம லைஃப்ல கொஞ்சம் ஜாலியா இருக்கும். இப்ப 2026ல அவங்க தான் முதலமைச்சரா வரணும்னு நினைக்கிறீங்க? அவர் கரெக்டா? சரி, ஓகே. இப்ப என்ன வயசு ஆகுது உங்களுக்கு? எனக்கு 23 வயசு ஆகுது. ஓகே, மொத ஓட்டு யாருக்கு போட்ட? 20 வயசுல சொல்றீங்களா 23 வயசுல இருந்து சொல்றீங்க? உனக்கு எப்போ ஓட்டு உரிமை வந்தது? எனக்கு ஓட்டு உரிமை வந்தது 20ல வந்து மொத ஓட்டு யாருக்கு போட்ட? முதல் ஓட்டு ரெட்டலைக்கு தான் போட்டேன். மொத ஓட்டு ரெட்டலி போட்டேன். ஏன் ரெட்டல இருந்து இப்ப ஏன் திமுக வரணும்னு நினைக்கிறேன்? ரெட்டலை முக்க ஓட்டு தான் மோடி எத்திக்கு ஆட்டை போட்டு போறதுன்னு சொல்லிட்டு தான் அங்க மாத்திட்டோம். மோடி ஆட்டம் போடுறாரு. மோடி ஆட்டை அந்த மாதிரி நம்ம யூடியூப் இந்த மாதிரி டிக்டாக் இன்ஸ்டாகிராம்ல நிறைய பருவுது. நம்ம தான் போன் வச்சுக்கிறோம், எல்லா பேரும் நாங்க பாக்குறோம். அந்த மாதிரி ஆட்டை போடுறோன்னு சொல்றதுதான் மோடி. நாங்க இங்கிருந்து ரெட்டலை கட்சி அவர் ஆட்டை போட்டு போடுறாரு. ஆட்டை போடுறோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஓட்டு போடல. நாங்க இப்ப போடல. இப்ப பார்த்தா முக ஸ்டாலின் சார் இருக்கு, ஓட்டு போட்டோம். எங்க லைஃப்ல ஒரு எதுவுமே குறையிலதான் இப்ப நல்லதா இருக்கிறோம். எந்த ஊர்ல போனா கூட எதுவுமே பிரச்சனை இல்லதான், நல்லதா ஆயிரும். அந்த மாதிரி இருக்கும். அப்படி அதனாலதான் இப்ப வந்து நரேந்திர மோடி வரக்கூடாது, அதனாலதான் ரெட்டலிங்க போடல. அப்ப 2024ல பிரதமரா யாரு வரணும்னு நினைக்கிறேன்? 2024ல யாரு வரணும்? அவங்க டெவலப் எப்படி இருக்குன்னு தெரியாது. நம்ம ஒரு ஓட்டுக்காக பின்னி தெரியாது. இப்போதைக்கு யார் பிரதமரா இருக்கிறாங்க? இப்போதைக்கு முக ஸ்டாலின் தான் இருக்கிறாரு பிரதமர்னா. அது யாருக்கு தெரியாது ஐயா. யாருன்னே தெரியல. பாத்துக்க, ஒரு இந்தியாவில ஒரு குடிமகனா இருக்காரு. இவருக்கே பார்த்தனாக்கா தெரியல. நீ ரூபா நோட்டு சொன்னல, ரூபா நோட்லாம் மாத்தினாங்களா? அவங்களாம் யாரு? மோடி தான். அவர் தான் இருக்காரு பிரதமரா. ஆமா, ஓகேவா? இப்ப நீங்க சொல்றத எனக்கு கேள்விப்பட்டிருந்தேன். அது வரைக்கும் யாருக்கும் தெரியல ஐயா. சரி, நானே சொல்லிருப்பேன். சரி, சூப்பரா தம்பி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.